ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு சைஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம இந்தியன் பாலிட்டி டாபிக் என்ன பார்க்குறோன்னா, பிரதமர் மற்றும் ஒன்றிய அமைச்சர்கள் குழுவும் அதற்கு டிஃப்ரென்ஷியேட்டாக நம்ம முதலமைச்சர் மற்றும் மாநில அமைச்சர்கள் குழு பார்க்க போகிறோம். இப்போது நம்ம சென்ட்ரலில், அங்கே யூனியனில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ப்ரைம் மினிஸ்டரும் அவங்க கூட கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸும் இருப்பாங்க. அதே மாதிரி நம்ம ஸ்டேட்டில் சீஃப் மினிஸ்டரும் அதற்கு கூட நம்ம இங்கே ஸ்டேட் மினிஸ்டர்ஸ்லாம் இருப்பாங்க. இதில் நம்ம ஒரு கம்பேரிசன் பார்க்கலாம். ஸோ சென்ட்ரலில் இருக்க ஆர்டிகல்ஸும் அதே மாதிரி இப்போ ஸ்டேட்டில் இருக்க ஆர்டிகல்ஸையும் நம்ம கம்பேர் பண்ணி படிக்கக்குள்ள கொஞ்சம் ஈஸியாக நம்ம ஆர்டிகல்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கலாம். அண்ட் மோஸ்ட்லி நீங்கள் படிக்கக்குள்ள இப்போது எக்ஸிக்யூட்டிவ் டேர்ம் படிக்கிறீங்க, அந்த சாப்டர் படிக்கிறீங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பிரசிடென்ட்டோ இல்லைன்னா அடுத்து வர கவர்னர், இந்த சைட் பார்த்தோன்னா நம்ம கவர்னர் படிக்கணும் ஸ்டேட் கவர்மெண்ட்டில். ஸோ இந்த மாதிரி கம்பேர் பண்ணி படிங்க. இங்கே பிரசிடென்ட் படித்தா கவர்னரும் சிமிலர் ஆர்டிகல்ஸ் மாதிரி தான் இருக்கும். அதாவது டேர்ம் சொல்கிறேன், பிரசிடென்ட்டோட சார்பாக ஸ்டேட்டில் இருக்கிறது கவர்னர் இருப்பாங்க. அடுத்து வர வைஸ் பிரசிடென்ட்டோ அதாவது பிரைம் மினிஸ்டர், அங்கே இருக்க கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர், அதே மாதிரி இங்கே சீஃப் மினிஸ்டர் இருப்பாங்க, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கம்பேர் பண்ணி படிங்கன்னு சொல்கிறேன். அதில் ஒரு கம்பேரிசன் தான் நீங்கள் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இதில் பார்க்கலாம், ஆர்டிகல்ஸ் மட்டும் இதில் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் பாருங்கள், பிரதமர் மற்றும் ஒன்றிய அமைச்சர்கள் குழு இந்த சைட் கொடுத்துருக்கேன். அடுத்து இந்த சைட் நம்ம பார்த்தோன்னா முதலமைச்சர் மற்றும் மாநில அமைச்சர்கள் குழு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கல் பாருங்கள், இது கம்பேரிசன் டாபிக் தான். நம்ம இதை டீட்டெயில்டாக இப்போ யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் டாபிக் போயிட்டுருக்கு, அதில் டீட்டெயில்டாக பார்த்துட்ருக்கோம். ஸோ இது பாருங்கள், ஆர்டிக்கல் 74. இதில் என்ன சொல்லியிருக்காங்க, குடியரசுத் தலைவருக்கு உதவ மற்றும் ஆலோசனை வழங்க பிரதமர் தலைமையில் அமைச்சர்கள் குழு இருக்க வேண்டும். அதாவது குடியரசுத் தலைவர் பிரசிடென்ட்டுக்கு உதவுறதுக்கும் ஆலோசனை வழங்குறதுக்கும் பிரதமர் தலைமையிலான ஒரு அமைச்சர்கள் குழு இருக்கணும் அப்படின்னு சொல்றது ஆர்டிகல் 74. அதே இங்க நம்ம ஸ்டேட்ல பார்த்தோம்னா இது சென்ட்ரல், இங்க ஸ்டேட்ல இருக்கு. ஸ்டேட்ல யார் இருப்பா, சீஃப் மினிஸ்டர் இருப்பாங்க, கூட கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இங்கேயும் இருக்காங்க. ஸோ அப்போ இங்க சொல்ற ஆர்டிகல் 163. இதுல என்ன சொல்லியிருக்காங்க, ஆளுநருக்கு உதவ மற்றும் ஆலோசனை வழங்க முதலமைச்சர் தலைமையில் அமைச்சர்கள் குழு இருக்க வேண்டும். இங்க எப்படி குடியரசுத் தலைவருக்கு உதவ ஆலோசனை வழங்க கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி ஸ்டேட்டுக்கு யார் இருக்கா, ஆளுநருக்கு. ஆளுநருக்கு யார் ஆலோசனை வழங்குறா, சீஃப் மினிஸ்டரும் அந்த மாநில அமைச்சர்களும். அதை சொல்றது ஆர்டிகல் 163. இதை நம்ம ஹங் அசம்பிளி டாபிக் பார்த்து போல தொங்கு சட்டமன்றம், அதில் இந்த ஆர்டிகல்ஸ்லாம் பார்த்துருப்போம். ஸோ இங்கே ஸ்டேட்டுக்கு 163, சென்ட்ரல் யூனியன் கவர்மெண்ட் வரக்குள்ள ஆர்டிகல் 74. அடுத்து ஆர்டிகல் 74ல் சப் கிளாஸ் 1ல் என்ன கொடுத்துருக்காங்க, குடியரசுத் தலைவருக்கு ஆலோசனை வழங்க, அதாவது ஆலோசனை வழங்க பிரதமர் தலைமையில் அமைச்சர்கள் குழு அமைக்க வேண்டும். அந்த மாதிரி ஒரு குழு அமைக்கணும்னு சொல்றது 74ல் சப் கிளாஸ் 1. அதே மாதிரி 163(1)ல் அதே தான் சொல்லியிருக்காங்க, ஆளுநருக்கு ஆலோசனை வழங்க முதலமைச்சர் தலைமையில் அமைச்சர்கள் குழு அமைக்க வேண்டும். இது குழு அமைக்க வேண்டும்னு சொல்றது 163(1). இதே குழு இருக்க வேண்டும்னு சொல்றது 163, இங்க 74. அந்த டேர்ம்ஸ் மட்டும் நல்லா ஸ்பெசிஃபிக்கா பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்க, 74ல் சப் கிளாஸ் 2, இங்க 163ல் சப். ஆக்சுவலாக இந்த ஆர்டிகல் 74 சப் கிளாஸ் 2வும் ஆர்டிகல் 163 இந்த ஆர்டிகல் சப் கிளாஸ் 2வும் ரெண்டு ஆர்டிகலுமே என்ன சொல்கிறாங்கன்னா, அரசாங்கத்தோட உயர்மட்ட ஆலோசனைகள் இருக்குல்ல, அதில் நீதிமன்றங்கள் தலையிட்டு விசாரணை செய்யறதுக்கான அதிகாரம் இல்லை, விசாரணை செய்ய முடியாது அப்படின்ற சொல்கிற ஆர்டிகல் தான் 74 சப் கிளாஸ் 2வும் ஆர்டிகல் 163 சப் கிளாஸ் 2வும். அதாவது எந்த ஒரு நீதிமன்றமும், அதாவது உயர் நீதிமன்றமோ இல்லை உச்ச நீதிமன்றமோ, இந்த இரண்டு நீதிமன்றமும் அமைச்சரவை என்ன ஆலோசனை வழங்கியது அப்படின்னு அரசாங்கத்தை கேள்வி கேட்க முடியாது அப்படின்னு சொல்ற ஆர்டிகல் தான் இந்த ரெண்டு ஆர்டிகலும். ஓகேங்களா, இதுதான் இந்த ஆலோசனைகள் அமைச்சரவை தலைமையில இருக்க அந்த ஆலோசனைகள் கொடுத்த அந்த ஆலோசனைகள் நீதிமன்ற அந்த விசாரணை வரம்பிற்கு அப்பாற்பட்டவை அப்படின்னு சொல்றது தான் இந்த ஆர்டிகல்ஸ். பியாண்ட் ஜுடிஷியல் ஸ்க்ரூட்டினின்னு நம்ம இங்கிலீஷ்ல சொல்லுவோம். ஸோ இதை பாருங்க, இதுல இருக்கிறது என்னன்னு வாசிச்சிடுறேன். ஆர்டிகல் 74 சப் கிளாஸ் 2, குடியரசுத் தலைவருக்கு நிர்வாகம் தொடர்பாக ஒன்றிய அமைச்சர்கள் குழுவின் ஆலோசனை அதிகார வரம்பு மீது எந்த நீதிமன்றமும்
விசாரிக்கவோ கேள்வி எழுப்பவோ முடியாது. அதே மாதிரி இங்கேயும் ஆளுநருக்கு நிர்வாகம் தொடர்பாக மாநில அமைச்சர்கள் குழுவின் ஆலோசனை அதிகார வரம்பு மீது எந்த நீதிமன்றம் விசாரிக்கவோ அல்லது கேள்வி எழுப்பவோ முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து பாருங்க ஆர்டிகல் 75 ஒன்றிய அமைச்சர்கள் தொடர்பான கூறுகள் பற்றி கூறுகின்றது. இங்க மாநில அமைச்சர்கள் தொடர்பான கூறுகள். ஸோ அமைச்சர்களுக்கு ரிலேட்டடா சொல்ற ஆர்டிகல் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல 75, ஸ்டேட் கவர்மெண்ட்ல 164. அடுத்த ஆர்டிகல் 75 சப்கிளாஸ் 1 பிரதமர் மற்றும் பிரதமரின் பரிந்துரைப்படி அமைச்சர்களை குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். அப்போ ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றாங்க, நியூவா ஒரு எலெக்ஷன்ல ஜெயிச்சு ஒரு கட்சி உள்ள வந்திருக்குன்னா அந்த கட்சியில பிரதமரா யார் இருக்கணும், அதாவது பிரதமராவோ சீஃப் மினிஸ்டரோ யார் இருக்கணும்னு அந்த கட்சி முடிவு பண்ணி ஒருத்தரை அவங்களோட விருப்பப்படி நிக்க வைக்கிறாங்க. ஆனா மற்ற அமைச்சர்களை நியமனம் செய்யறது இங்க குடியரசுத் தலைவர் நியமனம் செய்யறாங்க, இங்க ஆளுநர் நியமனம் செய்யறாங்க. ஆனா அந்த பரிந்துரை கொடுக்கறது யார் கொடுக்கறா? இங்க பிரைம் மினிஸ்டர் கொடுக்கறாங்க, இங்க சீஃப் மினிஸ்டர் கொடுக்கறாங்க. அப்ப அதை சொல்ற ஆர்டிகல் தான் 75(1) ஆர்டிகல் சீஃப் மினிஸ்டரோட, அதாவது பிரதமரோட பரிந்துரைப்படி அமைச்சர்கள் குடியரசுத் தலைவர் நியமனம் செய்யறாங்கன்னு சொல்றாங்க. இங்க 164 சப்கிளாஸ் 1ல முதலமைச்சரோட பரிந்துரைப்படி மற்ற அமைச்சர்களை ஆளுநர் நியமனம் செய்யறாங்கன்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க ஆர்டிகல் 75 சப்கிளாஸ் 1ல A பிரதமர் உட்பட ஒன்றிய அமைச்சரவை எண்ணிக்கை மக்களவை உறுப்பினர் எண்ணிக்கையில் 15% மிகக்கூடாது. 2003 91வது சட்ட திருத்தம் மூலம் சேர்க்கப்பட்டது. அதே மாதிரி இங்க ஆர்டிகல் 164(1)A முதலமைச்சர் உட்பட மாநில அமைச்சரவை எண்ணிக்கை சட்டப்பேரவை உறுப்பினர் எண்ணிக்கையில் 15% மிகக்கூடாது அல்லது முதலமைச்சர் உட்பட குறைந்தபட்சம் 12 அமைச்சர்கள் இருக்க வேண்டும். இது 2003 91வது சட்ட திருத்தம் மூலம் சேர்க்கப்பட்டது. ஸோ இதை நீங்க பாத்தீங்கன்னா இங்க நம்மளோட மாநில சட்டப்பேரவை இருக்குமா, மாநிலத்துல சட்டப்பேரவை இருக்கு. இதே இங்க சென்ட்ரல்ல நம்ம லோக்சபால அங்கேயும் ஒரு அமைச்சரவை குழு கேபினெட் மினிஸ்டர்னு இருக்கு. ஸோ இவங்க இந்த டீம்ல யாரு இருப்பா? ஆளுங்கட்சி தான் இருப்பாங்க. அந்த டீம் மெம்பர்ஸ் அங்க இருக்க அந்த சட்டப்பேரவையில என்ன சொல்லியிருக்காங்க, அவங்களோட உறுப்பினர் எண்ணிக்கை 15%க்கு மிக கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஸ்டேட்லயும் 15%க்கு மிக கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதை ஆட் பண்ண ஆர்டிகல், இந்த ஆர்டிகல் ஆட் பண்ணது எப்போ ஆட் பண்ணியிருக்காங்க? கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் 2003ல 91st கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் மூலியமா 2 ஆர்டிகல் 75 சப்கிளாஸ் 1ல ஏவும், இது யூனியன் கவர்மெண்ட்க்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்க்கு ஆர்டிகல் 164 சப்கிளாஸ் 1(A)ல கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்க ஆர்டிகல் 75(1) சப்கிளாஸ் B கட்சி தாவல் தடை சட்டத்தின்படி தகுதி இழப்பு செய்யப்பட்ட நபரை பிரதமர் அல்லது மத்திய அமைச்சராக நியமிக்க கூடாது. இதுவும் பத்தி சொல்லியிருக்கிறது 2003 91st கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலியமா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஸ்டேட்டுக்கு சொல்லியிருக்க ஆர்டிகல் 164 சப்கிளாஸ் 1(B)ல கட்சி தாவல் தடை சட்டத்தின்படி தகுதி இழப்பு செய்யப்பட்ட நபரை முதலமைச்சர் அல்லது மாநில அமைச்சராக நியமிக்க கூடாது. ஸோ அந்த ஆன்டி டிஃபெக்ஷன்ல மூலியமா ஒருத்தர் தகுதி இழப்பு செஞ்சிருக்காங்க அப்படின்னா அந்த நபர் பிரைம் மினிஸ்டராவோ மற்ற அமைச்சராவோ இருக்கக்கூடாதுன்னு சொல்றது 75(1)B ஆர்டிகல் சொல்றாங்க. இதே ஸ்டேட்ல சொல்றது சீஃப் மினிஸ்டராவோ மற்ற மாநில அமைச்சரா நியமிக்க கூடாதுன்னு சொல்றது 164(1)B. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க ஆர்டிகல் 75(2) குடியரசுத் தலைவர் விரும்பும் வரை ஒன்றிய அமைச்சரவை குழு பதவியில் இருக்கும். இங்க ஆளுநர் விரும்பும் வரை மாநில அமைச்சரவை குழு பதவியில் இருக்கும். ஸோ இது என்ன அப்படின்னா டீட்டெயில் இந்த ஆர்டிகலுக்கு பின்னாடி நீங்க ஒன்று தெரிஞ்சுக்க வேண்டியது, இப்ப குடியரசுத் தலைவர் தன்னிச்சையா அவரோட விருப்பத்தின் பேர்ல ஒரு அமைச்சரவையை பதவியிலிருந்து விலக்க முடியாது, அதாவது பதவியிலிருந்து நீக்க முடியாது. அதற்கு பின்னாடி என்ன விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, பிரதமரோட ஆலோசனையின் பேரில் மட்டுமே ஒரு அமைச்சரவையை குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம் செய்ய வேண்டும். இதுதான் இந்த ஆர்டிகலுக்கு பின்னாடி இருக்க ஒரு விஷயம். அதே மாதிரி ஸ்டேட்லயுமே கவர்னர் விரும்பும் வரை மாநில அமைச்சரவை குழு பதவியில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நம்ம பார்த்தோம் அப்படின்னா
ஆளுநர்னா கவர்னரா, கவர்னர் நினைச்சாலாம் ஸ்டேட் கவர்மெண்ட்டை கலைக்க முடியாது. சீஃப் மினிஸ்டர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கணும், இல்லை நம்ம இந்த ஆட்சியை வந்து கலைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த அந்த பொறுப்பு, இந்த கூட்டு பொறுப்புன்னு சொல்லுவோம். அதுதான் ஆர்டிகல் 75 சப்கிளாஸ் 3ல சொல்லியிருக்காங்க. அமைச்சர்கள் குழு வந்து மக்களவைக்கு இங்கே கூட்டு பொறுப்பானது, லோக்சபாவுக்கு பதில் சொல்ல வேண்டும், அது கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்கிறோம். அதே மாதிரி 164 சப்கிளாஸ் 2ல சீஃப் மினிஸ்டர் வந்து இந்த மாநில சட்டப்பேரவைக்கு வந்து அவங்க கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி, கூட்டு பொறுப்பாக இருப்பாங்க. இதில் பெரும்பான்மை வந்து பலம் இருக்கும் வரை இவங்க வந்து ஆட்சி செய்கிறாங்க. பட் அவங்களுக்குள்ளேயே ஏதாவது அந்த கட்சியில் பிரச்சனை வருது, இல்லை அந்த கவர்மெண்ட் சரியில்லை, அமைச்சரவை குழு வந்து பலவீனமாக இருக்குன்னா அப்போ மேபி வந்து இங்கே பிரைம் மினிஸ்டர் போய் என்ன சொல்லலாம், பிரசிடென்ட் கிட்ட ரெக்கமெண்டேஷன் வச்சு ஆர்டிகல் 75 சப்கிளாஸ் 2 யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், அமைச்சரவை குழு வந்து என்ன வந்து கலைக்கலாம், அவங்களுக்கு பிடிச்ச வரைக்கும் பதவியில் இருக்கலாம். அதே மாதிரி கவர்னர் கிட்ட இங்கே சீஃப் மினிஸ்டர் வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுக்கலாம். ஸோ இந்த 2 ஆர்டிக்கலுக்கும் உள்ள இன்டர் கனெக்ஷன் இதுதான். இதில் இந்த டாபிக் ஆர்டிக்கல் வந்து 164(1) கீழே தான் வரும். ஓகேங்களா. அடுத்த ஆர்டிக்கல் பாருங்கள், ஆர்டிக்கல் 75 சப்கிளாஸ் 3. இங்கே ஆர்டிக்கல் 164 சப்கிளாஸ் 2. இது நம்ம இப்போவே பார்த்துட்டோம். பிரதமர் தலைமையிலான ஒன்றிய அமைச்சரவை மக்களவைக்கு கூட்டு பொறுப்பானதுன்னு சொல்கிறோம். இங்கே மாநில சட்டப்பேரவைக்கு சீஃப் மினிஸ்டர் தலைமையிலான இருக்க அமைச்சரவை வந்து கலெக்டிவ் ரெஸ்பான்ஸ். அடுத்து பாருங்க, ஆர்டிகல் 75 சப்கிளாஸ் 4. இங்கே 164 சப்கிளாஸ் 3. இது ரெண்டுமே பதவி பிரமாணம் பற்றி சொல்கிறாங்க. 75(4) ஆர்டிக்கல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பிரதமர் மற்றும் ஒன்றிய அமைச்சர்களுக்கு குடியரசுத் தலைவர் பதவி பிரமாணம் செய்து வைப்பார். ஸோ பதவி பிரமாணம் பிரசிடென்ட் மற்ற அமைச்சரவை குழுவுக்கும், அதாவது ஒன்றிய அமைச்சர்களுக்கும் பிரைம் மினிஸ்டருக்கும் பதவி பிரமாணம் செய்து வைக்கிறது 75 சப்கிளாஸ் 4. அதே மாதிரி இங்கே யார் இருப்பா, கவர்னர், ஆளுநர் வந்து பதவி பிரமாணம் சீஃப் மினிஸ்டருக்கும் மற்ற மாநில அமைச்சர்களுக்கும் செய்து வைக்கிறாங்க. அடுத்து பாருங்க, ஆர்டிகல் 75 சப்கிளாஸ் 5 இன் யூனியன் கவர்மெண்ட். இங்கே 164 சப்கிளாஸ் 4 ஸ்டேட் கவர்மெண்ட்ல. பாராளுமன்ற இரு அவை உறுப்பினர் அல்லாத நபரையும் பிரதமர் அல்லது ஒன்றிய அமைச்சராக நியமிக்கலாம். ஆனால் பதவியேற்ற 6 மாத காலத்திற்குள் நாடாளுமன்ற இரு அவைகளில் ஏதேனும் ஒரு அவையில் உறுப்பினராக. அதே சேம் ஆர்டிகல் இங்கே ஆர்டிகல் 164 சப்கிளாஸ் 4ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, மாநில சட்டமன்ற இரு அவை உறுப்பினர் அல்லாத நபரையும் முதலமைச்சர் அல்லது மாநில அமைச்சராக நியமிக்கலாம். ஆனால் பதவியேற்ற 6 மாத காலத்திற்குள் சட்டமன்ற இரு அவைகளில் ஏதேனும் ஒரு அவையில் உறுப்பினராக வேண்டும். சிம்பிளாக சொல்கிறேன், ஒரு பர்சன் இருக்காங்க, இவங்க ஒரு டீம் கட்சியில் இருக்காங்க, இவங்க கட்சி வின் பண்ணிடுச்சு. பட் இந்த பர்சன் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் லோக்சபா இருக்குது, ராஜ்யசபா இருக்குது. ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இருக்குது, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருக்குது. ஓகேங்களா. இப்போது இந்த 2 அவையிலையுமே இந்த பர்சன் உறுப்பினராக இல்லை. அதே மாதிரி இங்கேயும் மாநிலத்திலையும் உறுப்பினராக இல்லை. இந்த பர்சனால் பிரைம் மினிஸ்டர் ஆக முடியுமா அல்லது அமைச்சர் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டரில் அமைச்சராக ஒன்றிய அமைச்சர் ஆக முடியுமான்னு கேட்குறாங்க. அதே மாதிரி இங்கே சீஃப் மினிஸ்டர் ஆக முடியுமா, மற்ற மாநில அமைச்சராக ஆக முடியுமான்னு கேட்குறாங்க. அப்படின்னா கண்டிப்பாக அந்த பர்சனால் அந்த போஸ்டிங்க்கு தகுதி இருக்குது, இவங்களால ஆக முடியும். பிரைம் மினிஸ்டராகவும் ஆக முடியும், மினிஸ்டர்ஸாகவும் ஆக முடியும், இங்கேயும் சீஃப் மினிஸ்டர் ஆக முடியும், மாநில அமைச்சராக ஆக முடியும். ஆனால் அப்படி அவங்கள நியமனம் செஞ்சதுக்கு அப்புறமா இந்த 2 அவைகளில் ஏதாவது ஒரு அவையில் உறுப்பினராக இருக்கணும். ஒன்று மாநிலவையோ இல்லை மக்களவையிலோ உறுப்பினராக ஆகிடணும், அதுவும் 6 மாத காலத்திற்குள்ள. அதே மாதிரி இங்கேயும் மாநில அமைச்சரவையாக ஒரு முதலமைச்சராக மாநில அமைச்சரவையாக நியமனம் செய்ய முடியும். அப்படி ஆகியிருந்தால் மாநில சட்டமன்றத்தில் இருக்க இரு அவைகளில் ஏதேனும் ஒரு அவையில் 6 மாத காலத்திற்குள்ள அவங்க என்ன பண்ணியிருக்கணும், உறுப்பினர் ஆகியிருக்கணும். இதுதான் அந்த கண்டிஷன். இதை பற்றி சொல்கிறது தான் ஆர்டிகல் 75 சப்கிளாஸ் 5 இன் சென்ட்ரல் கவர்மெண்ட் யூனியனில். இங்கே ஸ்டேட்டில் 164 சப்கிளாஸ் 4. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, 75 சப்கிளாஸ் 6. பிரதமர் மற்றும் ஒன்றிய அமைச்சர்களின் சம்பளம் படிகளை நாடாளுமன்றம் நிர்ணயிக்கும். அப்போது இதில் என்ன சொல்லலாம், இந்த சம்பளம் மற்ற அலோவன்சஸ்லாம் கொடுப்பாங்கல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட்டில், அதை பற்றி சொல்கிறது 75(6). இங்கே 164 சப்கிளாஸ் 5ல சீஃப் மினிஸ்டருக்கும் மற்ற மாநில அமைச்சர்களுக்குமான சம்பளம் படிகள் பற்றி சொல்லியிருக்காங்க. மாநில சட்டமன்றம் நிர்ணயிக்கும்னு சொல்கிறாங்க, இங்கே நாடாளுமன்றம் அவங்களுக்கு நிர்ணயிக்கும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஆர்டிகல் 77.
இந்திய அரசின் நிர்வாகம் மேற்கொள்வது பற்றி கூறுகிறது. அடுத்து இங்க 166ல மாநில அரசின் நிர்வாகம் மேற்கொள்வது பற்றி கூறுகிறது. ஸோ நிர்வாகம் பத்தி சொல்றது 77 and 166. அடுத்து 77 சப்கிளாஸ் 1ல என்ன கொடுத்துருக்காங்க, இதுலயே 3 சப்கிளாஸ் இருக்கு. இங்க 166க்கும் 3 சப்கிளாஸ் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒன்றிய அரசின் நிர்வாகம் அனைத்தும் குடியரசுத் தலைவர் பெயரில் மேற்கொள்ளப்படும். இதை பத்தி நம்ம பார்த்துட்டோம், பிரசிடென்ட் பாக்குள்ள பார்த்துருக்கோம். குடியரசுத் தலைவரோட பெயரின் அடிப்படையில தான் அனைத்து நிர்வாக விஷயங்களுமே மேற்கொள்றாங்க ஒன்றிய அரசுன்னு சொல்றது 77(1). இங்கே 166(1)ல மாநில அரசின் நிர்வாகம் அனைத்தும் ஆளுநரின் பெயரில் மேற்கொள்ளப்படும்னு சொல்லியிருக்காங்க. எல்லாமே பெயரளவு. அடுத்து 77(2)ல என்ன சொல்லியிருக்காங்க, குடியரசுத் தலைவரின் நிர்வாக அதிகாரம் மீது எந்த நீதிமன்றத்திலும் வழக்கு தொடர முடியாது. அவரோட நிர்வாக அதிகாரம் நீதிமன்றத்தோட வரம்புக்கு அப்பாற்பட்டது. குடியரசுத் தலைவரோட நிர்வாக அதிகாரம், அதே மாதிரி ஆளுநரோட நிர்வாக அதிகாரமும் நீதிமன்றத்துல வழக்கு தொடர முடியாது. இது சொல்றது 166 சப்கிளாஸ் 2. அடுத்து தேர்ட் சப்கிளாஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க, 77 சப்கிளாஸ் 3ல ஒன்றிய அரசின் சுமூகமான மற்றும் சீரிய செயல்பாட்டிற்கு தேவையான விதிகளை குடியரசுத் தலைவர் உருவாக்கிறார். இங்க மாநில அரசின் சுமூகமான மற்றும் சீரிய செயல்பாட்டிற்கு தேவையான விதிகளை ஆளுநர் உருவாக்குகிறார். ஸோ இது நம்ம ஜெனரல் ஆர்டிக்கல் தான். குடியரசுத் தலைவர் உருவாக்கக்கூடிய அந்த விதிகள் சொல்லியிருக்காங்க. இது இவங்க கொடுக்குற ரெக்கமெண்டேஷன், ஆளுநர் கொடுக்கக்கூடிய ரெக்கமெண்டேஷன் 163 சப்கிளாஸ் 3. அடுத்து 78 குடியரசுத் தலைவருக்கு தகவல் வழங்குவதில் பிரதமரின் கடமைகள். இது பிரதமருக்கான கடமைகள். எதற்கான கடமைகள், குடியரசுத் தலைவருக்கு தகவல் வழங்குவதற்கான கடமை. அதுல சொல்றது ஆர்டிகல் 78. இங்க ஆளுநருக்கு கடமை இருக்கு. யாருக்கு, சீஃப் மினிஸ்டருக்கு தகவல் வழங்குவதில் ஆளுநருக்கான கடமை இருக்குன்னு சொல்றது ஆர்டிகல் 167. அடுத்து ஆர்டிகல் 78 சப்கிளாஸ் 1ல என்ன சொல்லியிருக்காங்க, ஒன்றிய அமைச்சரவை முடிவுகளை பிரதமர் குடியரசுத் தலைவருக்கு தெரிவிப்பார். இப்போ இவங்க சீஃப் மினிஸ்டர் இங்க பிரைம் மினிஸ்டர் தலைமையிலான இருக்க அமைச்சரவை ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. இதை பிரசிடென்ட்க்கு தெரியப்படுத்தணும். அதை சொல்றது 78 சப்கிளாஸ் 1. இங்க சீஃப் மினிஸ்டர் அவங்களோட அமைச்சரவை தலைமையிலான ஒரு முடிவுகள் எடுத்திருக்காங்க, அதை ஆளுநருக்கு தெரிவிக்கிறது 167 சப்கிளாஸ் 1. ஓகேங்களா. அடுத்து 78ல சப்கிளாஸ் 2 என்ன சொல்லியிருக்காங்க, இந்த ஃபைனல் 3 ஆர்டிகல் பார்த்துட்டோம்னா இந்த டாபிக் ஓவர். 78 சப்கிளாஸ் 1 பார்த்துட்டோம். அடுத்து 78 சப்கிளாஸ் 2 ஒன்றிய அரசின் நிர்வாகம் தொடர்பான எந்த ஒரு தகவல்களையும் குடியரசுத் தலைவர் கோரலாம். இங்க மாநில அரசின் நிர்வாகம் தொடர்பான எந்த ஒரு தகவல்களையும் ஆளுநர் கோரலாம். ஸோ ஏதாவது எக்ஸிக்யூட்டிவ், அதாவது நிர்வாகம் தொடர்பா, அட்மினிஸ்ட்ரேஷன் தொடர்பா ஏதாவது ஒரு விவரம் தேவைப்படுது அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் கிட்ட பிரசிடென்ட் தாராளமா கேட்கலாம், அந்த அமைச்சரவை கிட்ட கேட்கலாம். இங்க ஆளுநர் அந்த மாநில அரசு கிட்ட கேட்கலாம். அது அவங்களுக்கு அந்த ரைட்ஸ் இருக்கு. இவங்க சொன்னாதான் அவங்க தெரிஞ்சுக்கணும்னு இல்லை, இவங்களே கேட்டும் தெரிஞ்சுக்கலாம். அப்படி சொல்றது 78(2). இங்க 167(2). அடுத்து ஃபைனல் 1, ஒன்றிய அமைச்சர்கள் அறிக்கை தனிப்பட்டதா அல்லது கூட்டு முடிவா என்பது குறித்து குடியரசுத் தலைவர் விளக்கம் கோரலாம். அடுத்து இங்க 167 சப்கிளாஸ் 3, மாநில அமைச்சர்களின் அறிக்கை தனிப்பட்டதா அல்லது கூட்டு முடிவா என்பது குறித்து ஆளுநர் விளக்கம் கோரலாம். ஸோ இதுல அவங்களோட சாய்ஸஸ் கேட்குறாங்க. தனியா அவங்க ஒன்றிய அமைச்சர்களோட அந்த குழு தனிப்பட்டதா இல்லைன்னா கூட்டு முடிவா, மற்றவங்களும் சேர்ந்து அந்த அசம்பிளி மெம்பர்ஸும் சேர்ந்து எடுத்திருக்காங்களா, அந்த மாதிரி பத்தி ரெக்கமெண்டேஷன்ஸ் கேட்கறது 78 சப்கிளாஸ் 3. இது 167 சப்கிளாஸ் 3. ஸோ இதுல இந்த கம்பேரிசன் மாதிரி பார்த்து புரிஞ்சு நீங்க படிச்சுக்கணும். ஸ்பெஷல் டாபிக் தான். நம்ம கிளாஸ் டாபிக்ல தனியா இது எல்லாமே இப்ப சொல்லியிருக்க ஆர்டிகல்ஸ் இதை பத்தி ரொம்ப டீட்டெயில்டா கிளாஸ்ல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பிரதமர் பத்தி பார்ப்போம், தனியா ஒன்றிய அமைச்சர்கள் குழு பத்தி பார்ப்போம், பார்லிமெண்ட்ல உங்களுக்கு என்ன ரோல்னு பார்ப்போம். அதே மாதிரி ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ், ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் நம்ம பார்க்கல, முதலமைச்சர், கவர்னர் இவங்களை பத்தி எல்லாமே நாங்கள் டீட்டெயில்டா பார்ப்போம். இது நீங்க படிச்சிருக்கீங்க அப்படின்னா கம்பேரிசன் பண்ணிக்கோங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ நான் கொடுத்துருக்கேன். ஸோ மீண்டும் உங்களை நெக்ஸ்ட் கிளாஸ்ல சந்திக்கிறேன். நன்றி.